இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடத்தலைப்பு கல்வியின் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் ஐசிடி இன் எஜுகேஷன். இதனுடைய பாட குறியீடு BESE 141. தொகுதி 3இல் உள்ள அலகு 10 மற்றும் 11 மற்றும் 12 ஆகிய அலகுகளை இன்று நாம் காண்போம். முதலாவதாக அலகு 10, பாடப்பொருள் மேம்பாட்டிற்கான அடிப்படையில் பல்வேறு ஊடகங்களின் பங்கு. ஸோ ஃபண்டமெண்டல் கண்டென்ட் டெவலப்மெண்ட் ஃபார் வேரியஸ் மீடியா அப்படின்றதான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கற்றல் கற்பித்தல் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஐசிடியோட பங்குகள் என்ன அப்படின்றத இந்த முழு அலகுகளையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாரம்பரிய கற்றல், ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் புத்தகம் அப்படி மூன்றும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். இந்த ஆன்லைன் கற்றல், இணையவழி கற்றல் அப்படின்றதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கற்பித்தல் மாதிரியை பயன்படுத்தி கற்றல் அனுபவத்தை திட்டமிடுதல். ஸோ நம்ம ஒரு பாடப்பகுதி வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய தலைப்பு அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் அனுபவங்கள் அப்படின்னு கேட்கும், இல்லை கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா பாடத்தொகுதிக்குமே ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடியது. கற்றலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தோட முடிவில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒழுங்காக திட்டமிட வேண்டும். அடுத்து வந்து அதோட அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்களை கண்டறிந்து அதற்கான சரியான ஊடக அமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியை எந்த ஊடகத்தை பயன்படுத்தி நம்ம இந்த பாடப்பகுதியை நம்ம மாணவர்களுக்கு நடத்த போகிறோம் அப்படின்றத முன்பே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா திட்டமிடுதல் வேண்டும். ஆடியோ வீடியோ பயன்படுத்தி எடுக்க போகிறோமா, இல்லை இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு பயன்படுத்தி எடுக்க போகிறோமா, அனிமேஷன்ஸ் பயன்படுத்தி எடுக்க போகிறோமா அப்படின்றது ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவதாக திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இரண்டாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, செயல்பாடு கட்டமைக்க கற்றல் வடிவமைப்பில் கருத்தில் கொள்பவர்கள். ஸோ அடுத்து வந்து அந்த ஊடகத்தை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்படுத்தணும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சிக்கலான தலைப்பு, மிக கஷ்டமான ஒரு தலைப்பை பொறுத்தளவுக்கு இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு, ஸோ ஊடாடும் அப்படின்றத பயன்படுத்தி மாணவர்கள் சுயமாக கற்றல், ஸோ செல்ஃப் லேர்னிங். இதை நம்ம இந்த ஐசிடியை முழுமைப்படுத்துறதுக்கான காரணம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங், சுயமாக கற்றல் அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சுய கற்றல் வளங்களை சேர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இதோட முக்கிய கருத்துக்கள். ஸோ கற்பித்தல் வடிவமைப்பின் கருத்துக்கள், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பொதுவாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனை பொறுத்தளவுக்கு கற்பித்தல் வடிவமைப்பு என்பது கற்றல் அனுபவங்களை உருவாக்குவதற்கான ஒரு கருவியாகும். அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது கற்பவரின் குறிப்பிட்ட அறிவு மற்றும் திறன்களை பெற உதவுகிறது. ஸோ அந்த லேர்னரோட நாலேஜ் அப்புறம் ஸ்கில் இதெல்லாம் வந்து எக்யூப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த தலைப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கற்றல் மற்றும் கற்பித்தல் கொள்கை, கற்பித்தல் பொருட்களின் செயல்பாடு, வளங்கள், ஸோ அதோட ரிசோர்சஸ் மற்றும் எவால்யூஷன் மதிப்பீடுகளுக்கான திட்டங்களை மொழிபெயர்க்கும் செயல்முறையாகும். ஸோ 3 பகுதிகள் மிக முக்கியமானது. கற்பித்தல், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா செயல்பாடு ஆக்டிவிட்டி, மூணாவது வந்து பார்த்துட்டோம்னா ரிசோர்சஸ் வளங்கள் அப்படின்றத முழுமையாக என்ன செய்யணும் அப்படின்னா திட்டமிடக்கூடியது. இதுதான் வந்து கற்பித்தல் வடிவமைப்பில் முக்கியமான கருத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான தலைப்பு கற்பித்தல் வடிவமைப்பில் மாதிரிகள், மாடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம்னா ADDIE மாதிரிகள் அப்படின்றது. இது ஒரு பிரபலமான ஒரு மாதிரி, அதாவது மாடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு 5 நிலைகளை கொண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஓட விரிவாக்கம் வந்து அனாலிசிஸ், அதாவது பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. கற்றல் தேவைக்கான மற்றும் இலக்குகளை பற்றிய தகவலை சேர்ந்திருக்கும். ஸோ கற்றல் தேவை, இந்த லேர்னிங் வந்து என்ன நீடுக்காக இது படிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இலக்குகள் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆசிரியர் வந்து முழுமையாக வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பகுதி வந்து டி வடிவமைப்பு, அதாவது டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாடப்பகுதியோட உள்ளடக்கம் மற்றும் செயல்பாடு ஆக்டிவிட்டி மற்றும் மிக முக்கியமானது மதிப்பீடு அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே இந்த டிசைன்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திட்டமிட வேண்டும், வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூன்றாவது வந்து பார்த்துட்டோம்னா அபிவிருத்தி இல்லை முன்னேற்றம், டெவலப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பாடப்பகுதி மாணவர்கள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய பாடப்பொருள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து டெவலப், கற்றல் பொருட்கள் மற்றும் வளங்களை உருவாக்குதல். ஸோ அதில் வந்து புத்தகங்கள், அடுத்த புத்தகங்கள் வந்து கற்றல் பொருட்களில் வரக்கூடியது. ஸோ அதற்கான ரிசோர்சஸ் வளங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்க வேண்டும். அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம்னா இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நடைமுறைப்படுத்துதல் இல்லை செயல்முறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கற்றல் அனுபவத்தை கற்பவருக்கு வழங்குதல். ஸோ லேர்னிங் அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா கிரியேட் ஆகிரும். ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம் ADDI மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து அனாலிசிஸ், யாருக்கு நம்ம வந்து இந்த பாடப்பகுதி எடுக்க போகிறோம், அந்த மாணவர்களுடைய கற்றல் சூழ்நிலை என்னன்றது பார்க்குறோம்.
அடுத்து டிசைன், அந்த பாடப்பொருள் எந்த அளவுக்கு செயல்பாடு, ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து எவாலுவேஷன்ஸ், மதிப்பீடு எந்த அளவுக்கு இருக்கு, அது எப்படி நம்ம செயல்படுத்தணுன்றது கொண்டு வரணும். அடுத்து டெவலப்மெண்ட், அதற்கான பாட புத்தகங்கள், அதற்கான வளங்கள், கற்றல் கற்பித்தல் வளங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நடைமுறைப்படுத்துதல், கற்றல் அனுபவத்தை கற்பவருக்கு வழங்குதல். ஸோ கடைசியாக அப்படின்னு சொல்லக்கூடியது மதிப்பீடுதல். இதான் வந்து இந்த கற்றல் கற்பித்தலின் இறுதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து மதிப்பீடு வந்து செயல்திறன் மதிப்பீடு மற்றும் மேம்படுத்துதல். ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி பேஸில் வந்து பார்த்தோம்னா எஃபெக்டிவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மதிப்பீடு பண்ணணும். ஸோ அடுத்து வந்து அதை மேம்படுத்த முன்னேற்றம் அடைவும் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கற்பித்தல் வடிவமைப்பில் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ஸ், கற்பித்தல் வடிவமைப்பில் மாதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ADDIE மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது அனாலிசிஸ், டிசைன், அடுத்து வந்து டெவலப், அடுத்து இம்ப்ளிமெண்ட் அண்ட் எவாலுவேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பகுப்பாய்வு, அடுத்து வந்து வடிவமைப்பு, அபிவிருத்தி அல்லது முன்னேற்றம், நடைமுறைப்படுத்துதல், செயல்படுத்துதல், மதிப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான வினாவாக நம்மளுடைய கேள்வித்தாளில் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து இரண்டாவது மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காக்னேவின் 9 நிகழ்வுகளான அறிவுறுத்தல், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஒவ்வொரு 9 நிகழ்வுகளும் வந்து படிப்படியாக வரக்கூடியது. ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கவனத்தை பெறுதல். ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம்னா அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கற்பவரின் ஆர்வத்தை பெறுதல். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாடப்பொருளை வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது அதற்கான ஆர்வத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா நம்ம உண்டாக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை. அடுத்து குறிக்கோளை கூறுதல், அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த பாடப்பொருள் கற்பித்தலுக்கான இல்லை கற்றலுக்கான என்ன அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்றத அந்த மாணவர்களுக்கு தெளிவாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து கூற வேண்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முந்தைய அறிவை நினைவு கூறுதல். ஸோ நம்ம எப்பயுமே பாடப்பொருள் பாடப்பகுதி கற்பிக்கும் பொழுது நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ தெரிந்ததில் இருந்து தெரியாததற்கு செல்லக்கூடியது, லகுவானதில் இருந்து கஷ்டமானதற்கு செல்லக்கூடியது. ஸோ முந்தைய அறிவை வந்து நினைவு கூறுதல். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு புது கருத்தை வந்து நம்ம தெரிவிக்க போகிறோம் அந்த மாணவர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கருத்தின் அடிப்படையானது முந்தைய வகுப்பிலோ இல்லை அவங்களுடைய முந்தைய அனுபவங்களிலிருந்து அதை பற்றி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து கூறி ஸோ அது வந்து இந்த நிகழ்கால இல்லைன்னா இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியோட இணைத்து கற்பிக்க வேண்டும். அப்பொழுது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கற்றல் செயல்பாடு ஒரு முழுமையாக இருக்கும். அதனால புரிந்து கொள்ளும் தன்மை வந்து மாணவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான கருத்து. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாடப்பகுதியை பாடப்பொருளை வழங்குதல் இல்லை உள்ளடக்கத்தை வழங்குதல். ஸோ புதிய தகவலை கற்பித்தல். ஸோ அவங்களுக்கு தெரிந்த பழைய தகவல்களோட இணைத்து புதிய தகவல் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து வழிகாட்டுதலை வழங்குதல். ஸோ இந்த பாடப்பகுதியை இந்த உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கு கற்பவருக்கு உதவுதல். ஸோ அந்த கற்பவருக்கு உதவி வந்து பார்த்தோம்னா ஆசிரியராக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ICT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேர்னிங் மெத்தட், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், மின்னணு புத்தகங்கள் அப்படின்றது கூட இந்த இடத்துல வரலாம். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரைனிங். ஸோ இதை வந்து கற்றுக்கொண்டதை பயன்படுத்த அனுமதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கருத்தை தெரிவித்தல். ஸோ அவங்களுடைய செயல்திறன் குறித்து பயனுள்ள கருத்துக்களை வழங்குதல். ஸோ கடைசியாக மதிப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடியது எவாலுவேஷன். அவங்களோட புரிதல், அவங்க எந்த அளவுக்கு இந்த பாடப்பகுதியை புரிஞ்சிருக்காங்க, அறிந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சோதிப்பதற்கான ஒரு வழிமுறை இந்த மதிப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சோதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ மதிப்பீடு முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கான வலுவூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வலுவூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதிய அறிவை நிஜ வாழ்க்கையோடு சூழ்நிலையோடு இணைக்கவும். ஸோ டே டு டே லைஃப்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கற்றலுடையதை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறையில் இது வரக்கூடியது. உதாரணமாக கணித பாடம் வந்து நம்ம படிக்கிறோம், ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸ் ஒரு தொடக்க கல்வி நிலையில் கணித பாடம் படிக்கிறோம் அப்படின்னம்னா அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று வாங்க போகும்போது இந்த கணிதம் அப்படின்றது அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இதான் வந்து வலுவூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ காகனே வந்து 9 படிநிலைகளில் இதை கூறியிருக்காரு. ஸோ இது மூலமா கற்றல் மற்றும் அதை ஊக்குவிக்கக்கூடியதும் இந்த கற்றலை ஈர்க்கக்கூடியதும் பயனுள்ள பாடங்களை ஆசிரியருக்கு மிகவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 9 படிநிலைகள் அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம். இந்த படிநிலைகளை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முதலாவதாக கவனத்தை பெறுதல், குறிக்கோளை கூறுதல், முந்தைய அறிவை சோதித்தல், பாடப்பொருளை வழங்குதல், வழிகாட்டுதலை வழங்குதல், கெய்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் பயிற்சி, அடுத்து வந்து கருத்துக்களை தெரிவித்தல், மதிப்பீடு, கடைசியாக வலுவூட்டம் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காகனேவின் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது விசாரணை சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கம்யூனிட்டி ஆஃப் இன்குவரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து 3 முக்கிய படிநிலைகளை கொண்டது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஆன்லைன் கற்றலுக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சோசியல் ப்ரெசன்ஸ், சமூக இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சோசியல் ப்ரெசன்ஸ் அதாவது வந்து
ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் மாணவன் வந்து ஒரு சமூக சூழ்நிலையில வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஈடுபடுறாங்க. மாணவர்கள் பிறந்த உடனே அவங்களுடைய வீடு, அடுத்து வந்து அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தெருக்கள், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சமூகத்து இடைவெளிய ஒரு சமூக நல்லிணக்கத்தை எங்க வந்து அவங்க வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமூக இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்துல. ஸோ இத நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ஆன்லைன் அப்படின்றதுல கன்வெர்ட் பண்ணும்போது, இத மாற்றம் அடையும்போது, ஸோ இங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ அங்க வந்து நட்பு, வரவேற்கும் சூழலை உருவாக்குதல். ஸோ அங்க வந்து மக்களுடன் இணைந்திருப்பதாக உணர்கிறார்கள். ஸோ இந்த ஆன்லைன்ல பொறுத்தளவுக்கு நம்ம மொத்தமா ஒரு Google Meet இந்த மாரி நடத்தும்போது, ஸோ அப்படின்றப்ப இந்த சமூக இருப்பு, சோசியல் பிரசன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அறிவாற்றல் இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் விமர்சன ரீதியாகவும் ஆழமாக சிந்திக்கவும், ஸோ திங்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து சிக்கலை தீர்ப்பது, ப்ராப்ளம் சால்விங். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அர்த்தமுள்ள கற்றலை போன்றவற்றை என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்குது. அடுத்து வந்து இந்த அறிவை வந்து பகிர்வோம், ஷேர் பண்ணுவோம் அப்படின்றது இந்த குழு மாதிரி வந்து நமக்கு விளக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கற்பித்தல் இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆன்லைன் கற்றலை பொறுத்தளவுக்கு வழிநடத்துதல் பயிற்றுனர்கள், ஸோ அந்த ட்ரெயினர்ஸ் அப்படின்றது, இல்லை வசதியாளர்கள், ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்றவங்க இவங்க வந்து உதவி செய்கிறாங்க. ஸோ மாணவர்கள் இங்கே கற்றுக்கும் பொழுது, ஆன்லைனில் கற்கும்போது உங்களுக்கு தேவையான செல்ஃப் ஸ்டடிங் மெட்டீரியல், சுய கற்றலுக்கு தேவையான பாட புத்தகங்கள் இதெல்லாம் வழங்கக்கூடியதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வசதியாளர்கள், ட்ரெயினர்ஸ் பயிற்சியாளர்கள் அப்படின்றது உதவி செய்கிறாங்க. இந்த 3 வலியுறுத்தல்கள் தான் இந்த விசாரணை சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி ஆஃப் இன்குவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் நம்ம பார்க்குறோம். சமூக இருப்பு, அறிவாற்றல் இருப்பு, கற்பித்தல் இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இது வரைக்கும் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது லேர்னிங் பார்க்க போகிறோம். ஸோ கற்றல் வடிவமைப்பு, லேர்னிங் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த லேர்னிங் டிசைனை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா, லேர்னர் கற்பவர் பின்பற்ற வேண்டிய படிகள் மற்றும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை காட்டும் வரைபடம். ஒரு மைண்ட் மேப் மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து மாணவர்கள் எப்படி கற்கணும், ஸோ எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு மைண்ட் மேப் மாதிரி இந்த இது இருக்கிறோம். இது ஒரு சரியான செயல்பாடு, ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா அதற்கான வளங்கள். அடுத்து முக்கியமான ஒன்று வந்து பார்த்தா கற்றலின் இலக்குகள். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத அடையக்கூடிய ஒரு வழிமுறையா இந்த கற்றல் வடிவமைப்பு அப்படின்றது இருக்கணும். லேர்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்க வேண்டும் அப்படின்றதான் கொடுக்குறாங்க. ஸோ இதோட மாடல்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கற்றல் வடிவமைப்பின் மாதிரிகள் வந்து ஆலிவர் 1999 வந்து 3 முக்கிய கூறுகளை மையமா வச்சு ஒரு 3 படிநிலைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கற்றல் பணிகள். ஸோ கற்றல் பணிகளை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் கற்பவர்களுக்கு வழங்கப்படும் செயல்பாடுகள், ஸோ லேர்னர்ஸ் அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் மற்றும் பணிகள் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்கள வந்து பட்டியல் போட்டுருது. ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்ததுக்கான அதற்கான ஆதாரங்கள், வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றலுக்கான ஆதாரங்கள். ஸோ இவங்களோட ஒர்க்கை ஃபுல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஸோ இங்கே அணுக வேண்டிய புத்தகங்கள், மின்னணு புத்தகமாக இருக்கலாம், இல்லை நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய புத்தகமாக இருக்கலாம். அடுத்து கட்டுரை, வீடியோக்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஆதாரங்கள் முறையாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதா இதில் முக்கியமானது. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது 3வது ஸோ கற்றல் ஆதரவுகள். ஸோ இவை கற்பவர்களுக்கு லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பணிகளை, இந்த வேலைகளை முடிப்பதற்கும் அவங்களுடைய படிப்பு பாடப்பொருளை முழுமையாக முடிப்பதற்கும் ஆசிரியர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வழிகாட்டியாகும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆலிவர் அப்படின்றது 3 படிநிலைகளை வச்சு சொல்றாங்க. ஸோ முதலாவது வந்து பார்த்துட்டோம்னா கற்றல் பணிகள், அடுத்து வந்து கற்றல் ஆதாரங்கள், அடுத்து வந்து கற்றல் ஆதரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆதரவு வந்து ஆசிரியரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இதில் மூலமா அங்கே பயன்படுத்தி ஆதரவை பெறுகிறார். இதில் ஒரு கலவையானது, அதாவது 3மே கலந்திருக்கு. அதாவது என்னென்ன கலவைகள் அப்படின்னு சொல்ல கற்றல் பணிகள் என்ன ஒர்க்கு, அதற்கான சோர்ஸ் என்ன. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இது ஃபுல்லாமே வந்து ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்றதான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து மிக முக்கியமான தலைப்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஊடக தேர்வுக்கான அளவுகோல். ஸோ இப்போ நம்ம கற்றல் கற்பித்தல் செயல்முறையை ஈடுபடும் போது பாரம்பரிய வகுப்பு அப்படின்னா நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம். ஒரு ஆசிரியர், மாணவர், அடுத்து வந்து அவங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு வந்து பாடப்புத்தகம். ஸோ இங்கே வந்து இந்த மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகம் அப்படின்றது எந்த ஊடகத்தை நம்ம சேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத அதுக்கான சில வழிமுறைகள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கற்றல் இலக்குகள். ஸோ அந்த ஊடகம் வந்து கற்றல் இலக்குகள் வந்து முழுமையாக அடையிறதுக்கு இது வந்து வழிவகை செய்யுமா அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்து கற்பவரின் தேவைகள். ஸோ லேர்னர்ஸோட நீட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு அவங்களுடைய ஏஜ் குரூப் என்ன, அவங்களுடைய ஸ்கில் என்ன அப்படின்றத பொறுத்து அதற்கான தேவைகள் வந்து நம்ம சேர்க்கணும்.
இப்போ வந்து ஒரு தொடக்க பள்ளியில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஊடகத்தை தேர்ந்தெடுக்கணும்னா ஆடியோ, வீடியோ 2மே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆடியோ, வீடியோ இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது அந்த தொடக்க கல்வி மாணவர்கள் அந்த பாடலா இருக்கட்டும் எல்லாமே வந்து பழகக்கூடிய எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது இந்த பாடப்பொருள் பொருத்தம், உள்ளடக்கத்தின் பொருத்தம். அதாவது வயது மற்றும் திறன் இது 2யுமே வந்து எடுத்து இந்த பாடப்பொருளை வந்து அந்த ஊடகத்தோட உள்ளடக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றத இதுல வந்து சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமானது இந்த மீடியா அளவுகோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஊடகம் எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து செலவு காஸ்ட் அப்படின்றத இங்க கொண்டு வரும். ஸோ அந்த ஊடகத்தை வந்து அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கா, அது எளிமையாக இருக்கா, அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல இருக்கா, அது எல்லாருடைய பட்ஜெட்ல வரக்கூடிய அளவுல இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்கணும். ஸோ முன்ன காலத்துல வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த இணைய கற்றல் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு வந்து பேசப்படலை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லார் கையிலையும் நம்மளுடைய கைபேசி இருக்கிறதுனால ஸோ அந்த இணையவழி கல்வி அப்படின்றது எல்லா இடத்துலையும் பாசிபிள் ஆயிருச்சு. அதாவது ஒரு ஏற்றுக்கொள்ள தன்மையில வந்துருச்சு. ஸோ செலவு மற்றும் ஆதாரங்கள் அப்படின்றது மிக முக்கியம். அடுத்து மிக முக்கியமானது தொழில்நுட்ப தேவைகள். ஸோ இணையவழி கற்றல் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தொழில்நுட்பம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் பயன்படுத்தக்கூடிய கைபேசி. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய இணையவழி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத உறுதி செய்யணும். ஸோ ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஆன்லைன் கற்றல் இல்லைன்னா வந்து ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி கற்கும்போது அதற்கான நீட்ஸ் என்னென்னலாம் பார்க்கணும்னா அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவை போய் கரெக்டாக ரீச் பண்ணுமா, ஸோ கற்றல் இலக்குகளை முழுமையாக அடையக்கூடிய வகையில் இந்த ஊடகம் வந்து பயன்படுத்தப்படுமா, அடுத்து வந்து பார்க்கக்கூடியது கற்பவரின் தேவைகளை வந்து இது நிறைவேற்றுமா, அவங்களுடைய இந்த ஊடகம் வந்து அவங்களுடைய கற்பவர் அந்த லேர்னர்ஸோட ஏஜ் மற்றும் திறன் அப்படின்றதுல கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய வயதுக்கும் அதுக்கு அவங்களுக்கான திறன்கள் அப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது இதில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து பாடப்பொருளுக்கான பொருத்தம். ஸோ இந்த பாடப்பொருளுக்கு இந்த ஊடகம் வந்து சரியாக பயன்படும். ஸோ உதாரணத்துக்கு தொடக்க கல்வியில பாடல்கள் நம்ம வந்து சொல்லித்தரோம் அப்படின்னம்னா அதற்கு வந்து ஆடியோ, வீடியோ, காட்சி, கேள்வி 2 கருவிகளையும் பயன்படுத்தி அந்த பாடலை வந்து நம்ம வந்து சொல்லும்போது மாணவர்களுக்கு அந்த தொடக்க கல்வி மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஊடக தேர்வு அப்படின்றது இந்த ஆசிரியர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா முடிவு பண்ணணும். ஸோ அடுத்து இந்த ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செலவு மற்றும் ஆதாரங்கள்ல வருது. ஸோ அந்த ஊடகத்தை வந்து அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும், அனைவரும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் வந்து இருக்கணும். அடுத்து தொழில்நுட்ப தேவைகள் நம்ம சொன்ன மாதிரி இணைய தேவைகள் அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பயனுள்ள கற்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பயனுள்ள கற்பித்தல் செயலில் கற்றல் மற்றும் ஈடுபாட்டை ஆதரிக்கும் ஊடகங்களை தேர்ந்தெடுக்கும். ஸோ கற்றல் மற்றும் கற்றல் அதாவது லேர்னிங்ல ஈடுபடக்கூடிய ஊடகங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. அடுத்து இது மூலமா கற்றல் அனுபவத்தை மேம்படுத்த வேண்டும். ஸோ லேர்னிங் என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஊடகத்தோட முக்கியமான ஒரு தேவை. ஸோ உதாரணத்துக்கு வரலாற்று பாடம் கற்பிக்கும் பொழுது நம்ம பிரமிடு அப்படின்ற ஒரு பாடப்பொருளை நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது அது வந்து நேரடியாக நம்ம அந்த பிரமிடை பார்க்கக்கூடிய வழிவகைகள் அப்படின்றது மிக சிக்கலான ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அதற்கான பண தேவைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து காட்சி கேள்வி கருவிகளை பயன்படுத்தி அந்த பிரமிடை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 3D வீடியோ இல்லை காட்சி கேள்வியில வந்து கொடுக்கும்போது மாணவர்கள் அது நேரடியாக பார்த்த அனுபவங்கள் இந்த சிமுலேஷன்ஸ் அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ இது மூலமா அவங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றல் அனுபவம் அப்படின்றது கண்டிப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் இந்த பயனுள்ள கற்பித்தல் அப்படின்றதுல வரும். ஸோ இதோட இந்த ஊடக தேர்வு அப்படின்றத முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுயமாக கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதற்கான பண்புகளை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இக்னோலே வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதற்கான செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது மூலமாக மாணவர்கள் அவங்களுடைய சொந்த வேகத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா கற்றுக்கொள்ளலாம். ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையும் இல்லை. 24x7 24 மணி நேரமும் 7 நாட்களும் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து மின்னணு பாட புத்தகமாகவும் இருக்கும் அல்லது பாரம்பரிய காகித பாட புத்தகமாகவும் இது வந்து இருக்கலாம். அடுத்து வந்து பார்க்க முடியும் இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு அந்த பாடப்பொருள் அப்படின்றது கட்டமைப்பு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் எளிமையான வகையிலும் என்ன செய்யணும் அப்படின்னா ஈடுபாடோட இருக்கணும். அடுத்து முக்கியமானது இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஸோ கற்றுக்கொண்டதை நடைமுறையில் பயன்படுத்துவதும் அடுத்து வந்து அந்த செயல்பாடுகளை பயிற்சிகளை கொண்டு வருவதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து காட்சி உதவிகள் அதாவது என்னென்ன வீடியோஸ் ஃபுல்லாமே இருக்குது அந்த வரைபடங்கள் படங்கள் என்னென்ன அந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாடப்பகுதி மிக எளிமையாக புரிந்து கொள்ள வகையில் இதெல்லாம் இருக்கும். ஒரு பாடப்பகுதியில் ஒரு மைண்ட் மேப் ஒரு வரைபடத்து மூலமாக வந்து 1 by 1 வந்து சொல்லும் போது மாணவர்கள் கற்கக்கூடிய முறை அப்படின்றது மிக எளிமையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய இக்னோ ஸ்டடி மெட்டீரியலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியலை
கடைசியில் வந்து எவால்யூஷன் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக மாணவர்கள் தங்கள் கற்ற பாடப்பகுதியை சோதனை மூலமாக ஓகேவா அந்த சோதனை மூலமாக பயன்படுத்தி அதுக்கான சரியான விடையை கொடுத்து ஸோ அவங்கள சொந்தமாக வந்து சுய மதிப்பீடு செய்து கொள்ள வழிவகையும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது செய்யுது. அடுத்து மிக முக்கியமானது ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அணுகக்கூடியது மற்றும் எடுத்து செல்லக்கூடியது. ஸோ முன்னாடிலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா புத்தகங்கள் வந்து பாரம்பரிய காகித புத்தகங்களாக இருக்கு. இப்போ வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் வரதுனால மின்னணு புத்தகங்கள் அப்படின்றதுல இருக்காங்க. அதை வந்து நம்முடைய கைபேசியில் எந்த நேரத்திலையும் எந்த வடிவத்திலையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கக்கூடிய அளவில் வந்து இது இருக்குது அப்படின்றதான் முக்கியமானது. ஸோ இதில் சில நம்ம படத்தொகுப்புகள் கொடுத்துருக்கோம். சுயமாக கற்கல் பாடத்தொகுப்பு செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இக்ரோவில் இருக்கக்கூடிய புக்கு. ஸோ இது மூலமாக மாணவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கான்செப்டை வந்து எளிமையாக புரிந்து கொள்ள வகையிலும், அடுத்து வந்து அந்த பாடப்பகுதி வந்து முடிந்த பிறகு அதற்கான மதிப்பீட்டு வினாக்களை வந்து அவங்க வந்து ட்ரையல் பண்ணி எழுதி பார்த்த பின்னாடி அவங்க சுயமான மதிப்பீடு செய்து கொள்ளவும் இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது மிக உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாரம்பரிய காகித புத்தகத்திலிருந்து விடுபட்டு ஸோ இந்த ஆப் செயலி மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இக்னோவோட அந்த புக்கை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய வகையிலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுலையும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் முன்னேறி இருக்கு அப்படின்றதான் இது பார்க்குறோம். ஸோ இது மூலமாக மாணவர்களுடைய கற்றல் அனுபவத்தை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிகப்படுத்துகிறோம் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதனோட இந்த பகுத்தொகுப்பு வந்து என்ன செய்யுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. 10 பொறுத்தளவுக்கு அழகு 10ல் ஸோ ஏடிடி மாடல் பார்த்தோம், அனாலிசிஸ் டிசைன் அப்படின்றது பார்த்தோம். அந்த ஆலிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு கற்றலுக்கான ஊடகம் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். அடுத்து வந்து ஊடகத்தை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, அது வந்து மாணவர்களுடைய மனநிலை, அப்புறம் வயது, திறன் அப்படின்றத ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்தோம். அடுத்து வந்து சுய கற்றலுக்கு பயன்படக்கூடிய அந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், கண்டென்ட், அடுத்து இருக்கக்கூடிய ஆப்பு, செயலி இதெல்லாம் ஃபுல்லாமே இதில் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அழகு 11 ஸோ ஃபண்டமெண்டல் கான்டென்ட் டெவலப்மெண்ட் ஃபார் த வேரியஸ் மீடியா, பாடப்பொருள் மேம்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு ஊடகங்களில் அப்படின்றத இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அழகை பொறுத்தளவுக்கு கற்பித்தல் வளங்கள், ஸோ லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எவற்றை இவ்வாறு உருவாக்குவது. இப்போ உதாரணத்துக்கு வந்து செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், இதை வந்து புக் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து சுய கற்றலுக்கான பொருட்கள் மற்றும் டிஜிட்டல் உரை, இந்த டிஜிட்டல் உரை அப்படின்னு சொல்லக்கூடியது மின்னணு புத்தகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் ஏற்படும் போது எழுதப்படும் போது சில தவறுகள் அதை வந்து சரி செய்யணும். அடுத்து வந்து ஒரு ஃபார்மெட்டில் வந்து கொண்டு வரணும். அது மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகை வழி அந்த சீக்வன்ஸ் 1 by 1 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும். அடுத்து வந்து ஆடியோ வீடியோ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாடப்பொருளை வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம், உள்ளடக்கும் பொழுது எவ்வாறு இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்றதான் இந்த அழகுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உரை உள்ளடக்க படிவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ முன்னாடியே நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா காகிதத்திலான ஒரு ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் அப்படின்றதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ இருக்க காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மின்னணு புத்தகங்கள் புக்ஸ் அப்படின்றது என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு கோர்ஸ் வந்து பாடப்பொருள் எடுக்கிறோம், இதில் ரெண்டுமே ஆப்ஷனாக இருக்கும். பாரம்பரிய புத்தகம் இருக்கும், லேர்னிங் அந்த புத்தகம் இருக்கும். ஸோ இதை எது வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா மாணவர்கள் தன்னோட கற்றல் வேகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். ஸோ இரண்டையுமே என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். ஸோ இதன் மூலமாக இணையதளங்கள், ஆப்ஸ், செயலி மற்றும் பிற தளங்களில் மின்னணு புத்தகங்கள் கிடைப்பதால் அவற்றை அணுகுவது எளிது. ஸோ நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து நம்ம என்ன இணையத்தில் வந்து தேடும் பொழுது அந்த தலைப்பு சம்பந்தமா ஏகப்பட்ட அதாவது என்ன சொல்றது நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதை வந்து என்ன செய்ய முடியும்னா ஆக்சஸ் பண்ணக்கூடியது மிக மிக எளிது. இது வந்து ஒரு காகித புத்தகம் இருக்கு அப்படின்னா அதற்கான சரியான நூலகத்துக்கு போகணும். அந்த நூலகத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா நூலகத்துக்கு போய் நம்மளுடைய நூல்களை தேடி எடுக்கக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும் இந்த காகித புத்தகங்களை பொறுத்தளவுக்கு. ஸோ நமக்கு ஒரு கைபேசி அதனுடைய ஒரு இணைய இணைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக நம்மளுடைய தேவைப்படக்கூடிய புத்தகங்கள், அந்த தலைப்பு இருக்கக்கூடிய தொடர்புடைய சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய இருக்கும் இடத்திலிருந்து எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம் அப்படின்னா நிவர்த்தி செய்யலாம். ஸோ இதன் மூலமாக மாணவர்களுடைய கற்றல் ஆர்வம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மின் உரை மற்றும் இணைய பக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இணைய பக்கங்கள்னா வெப் பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து மின் உரை எனப்படும் மின் வடிவத்தில் கிடைக்கின்றன. மின் உரை என்பது டிஜிட்டல் வடிவத்திலும் அதனுடைய அந்த பாட புத்தகங்கள் உரையை குறிக்கிறது. வலைப்பக்கங்கள் வெப் பேஜ் அதில் இருக்கக்கூடிய HTML ஃபார்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கணித மொழியில் எழுதப்பட்ட அந்த லாங்குவேஜில் எடுக்கப்படக்கூடிய உரைகளின் வகைகள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பயன்படுத்தக்கூடியது இந்த மின்னணு உரைகளை பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், அந்த தொழில்நுட்பங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சிஸ்டம் இருக்கணும், கணினி,
அடுத்து மடிக்கணினி, லேப்டாப் மற்றும் போன்கள் போன்ற டிஜிட்டல் சாதனங்களிலிருந்து மின் உரைகள் மற்றும் இணைய பக்கங்களை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அணுகலாம். அந்த மின் உரையை வந்து அணுகிறதுக்கு, அதை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதுக்கு மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கணினி, மடிக்கணினி, லேப்டாப், ஃபோன், அடுத்து வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் ஊடகங்கள் அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்னோவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வெப்சைட்ஸ், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு மின் உரைகள், மின் புத்தகங்கள் போன்றவை என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்ம இக்னோவில் இருந்து நம்ம டைரக்டா என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம், பதிவிறக்கம் செய்து கொள்கிறோம். ஸோ அடுத்து மிக முக்கியமானது வந்து ஊடாடு உரை, இன்ட்ராக்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா பாரம்பரிய ஒரு முழுமையான என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பயனாளர்கள் உள்ளடத்தை முழுமையாக ஈடுபட உதவுகிறது. ஸோ பாரம்பரிய காகித நகல்கள் உரையை போல் இல்லாமல் இந்த பொறுத்தளவுக்கு, அதாவது வந்து இன்ட்ராக்டிவ் பொறுத்தளவுக்கு இருவழி தொடர்பு. அப்போ ஆசிரியர் மாணவர்கள், இப்போ செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா புத்தகம், அடுத்து வந்து கற்பவர், இவங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கக்கூடியதா ஒரு தொடர்பு இருக்குமே தவிர ஆசிரியர்கள் தொடர்பு அப்படின்றது அது வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற அளவில் தான் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த உரையை பொறுத்தளவுக்கு இருக்கும்போது இருவழி தொடர்புக்கு அனுமதிக்குது. ஸோ அது வந்து கற்பவர்கள் அவர் தேவைப்படும் பொழுது அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கான தகவல்களை பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு வினாடி வினா, சோதனை, ஆடியோ, வீடியோ, ஸோ அனிமேஷன்ஸ், ஹைப்பர் லிங்க்ஸ், சில இதை கிளிக் பண்ணோம்னா அந்த நேரட்டாக அந்த மின்னான உரைக்கு வந்து போகக்கூடிய அளவில் வந்து இது இருக்கக்கூடியது. மிக முக்கியமாக இப்போ இருக்க நம்மளுடைய ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, காகித புத்தகங்களில் QR கோட், குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடை நம்ம வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த இருவழி தொடர்பு அப்படின்றது என்ன செஞ்சிருது அப்படின்னா ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது அந்த பாடப்பகுதியை பொறுத்தளவுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை வந்து ஆடியோ அல்லது வீடியோ, காட்சி கேள்வி கருவிகளை பயன்படுத்தி அங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னா அது எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த QR கோடோட முக்கியமானது. ஸோ இது மூலமா அந்த மாணவர்கள் வந்து ஒரு இந்த கற்றல் செயல்பாட்டில் வந்து முழுமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொண்டு வராங்க. அடுத்து இந்த மாதிரி உரைகளை, இந்த லேர்னிங்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துதல். அதாவது சில இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதை தட்டச்சு செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய தவறுகள், அந்த பிழைகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னம்னா நிவர்த்தி பண்ணி அதனான தரத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உறுதிப்படுத்தணும். ஸோ இதில் ஏற்படக்கூடிய பிழைகளை அகற்றுவதற்கும் திருத்தங்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான படிநிலை. இப்போ ஒரு புத்தகம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து பிழைகள், அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிப்பிழைகள் அப்படின்றத ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரிப்படுத்தணும். அடுத்து பாடப்பொருளை சீரான தன்மைக்கும் பொருத்தமான மற்றும் மொழியின் தரம். ஓகேவா, அந்த மொழியின் தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய சில அந்த கலை சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதற்கான விரிவான விரிவான விளக்கம் அப்படின்றது இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சரிப்படுத்தி அந்த உரையை வந்து செம்மைப்படுத்துவது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ், அந்த தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து அந்த தொகுப்பை வந்து எவ்வாறு வந்து எடுத்து சரிப்பு செய்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ இது வந்து நோக்கங்கள் கொண்ட பார்வையாளர்கள், அதாவது இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றல் அனுபவங்கள், இந்த நோக்கங்கள் இருக்கக்கூடிய பார்வையாளருக்கு அவங்களுடைய தேவைகளை முழுமையாக என்ன செய்யணும் அப்படின்னா பூர்த்தி செய்கிற அளவு. அடுத்து வந்து ஒரு பாலிஷ், மெருகூட்டப்பட்ட, அதாவது பிழையே இல்லாத உரையை உருவாக்குவது இது முக்கியமான குறிக்கோளாகும். அந்த உரையை திருத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதாவது அந்த மாணவர்களுக்கு முழுமையா இந்த கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கக்கூடியதும், இந்த பாட புத்தகம் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஸோ மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு சீக்வன்ஸ், அதாவது தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அளவுக்கையும், அடுத்து வந்து மொழியின் தரம் அதுவும் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா குறையாத அளவுக்கு இதை வந்து கொண்டு வரதுக்கு யாரோட பகுதி அப்படின்னா அந்த உரையை திருத்தவங்கள பகுதியில் தான் இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடியது மொழி திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மொழி தொகுப்பு, மொழி திருத்தம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மொழியில் இருக்கக்கூடிய துல்லியத்தை உறுதிப்படுத்தவும். அடுத்து வந்து இந்த மொழி திருத்தம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு படிநிலை. ஸோ இதில் இருக்கக்கூடிய எழுத்து பிழைகள், அடுத்து வந்து இலக்கணம், கிராமர் அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் உட்பட மொழி வல்லுநர்கள் சொற்களஞ்சியம் அப்படின்றது மிக முக்கியம். ஸோ இந்த கலை சொற்கள் அப்படின்றத நம்ம பயன்படுத்தி அதற்கான சொற்களஞ்சியம், அதற்கான விளக்கத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கொடுக்கணும். அடுத்து வந்து வாக்கிய அமைப்பு, சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்றதும் என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும். ஸோ இதுவெல்லாம் மேம்படுத்தி இந்த மொழி திருத்தத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ கற்பவருக்கு வாசிப்பு திறனை மேம்படுத்தவும் இது மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது. அடுத்து வந்து மொழி நிலைக்கு பொருந்தக்கூடிய இயற்கையானதும், அடுத்து வந்து இந்த உரையை வந்து ஈஸியா வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குறிக்கோள் ஆகும் அப்படின்றத அந்த மொழி திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து நகல் திருத்தம். ஸோ நகல் திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து இயந்திரத்துல நடக்கக்கூடிய ஒரு திருத்தம். ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம்னா இதோட பக்க அமைப்பு, எழுத்தூர் அளவு, நம்ம ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த எழுத்துருக்கள், இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.
அடுத்து வந்து ஒரு பகுதிக்கும் ஒரு அந்த வரிக்கும் அடுத்த வரிக்கும் இடையே உள்ள இடைவெளி அப்படின்றது மிக சரியான அளவில் இருக்கா, அது எல்லாத்துலேயுமே அது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்த நிலைத்தன்மை, அடுத்து வந்து காட்சிகள் முறையீட்டை பராமரிப்பது, இதில் வந்து மிக முக்கியமானதாக கொண்டு வராங்க. அடுத்து வளவளப்பான தொழில்முறை, இறுதியில் தயாரிப்பை உருவாக்க இந்த செயல்முறை மிக முக்கியமானது. ஸோ நகல் திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். ஸோ 3 வகையான திருத்தங்களை பார்த்தோம். உரை திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க இருக்கக்கூடிய திருத்துதல், அதாவது பிழைகளை வந்து அகற்றி அதில் வந்து திருத்தக்கூடியது. மொழி திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மொழிகளில் ஏற்படக்கூடிய வாக்கிய அமைப்பு, சொல் களஞ்சியம், ஸோ அடுத்து வந்து எழுத்து பிழை, இலக்கணம், இதெல்லாம் வந்து திருத்தி வந்து சொல்லக்கூடியது மொழி திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது நகல் திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நகல் திருத்தத்தை பொறுத்தளவுக்கு எண்ணுருக்கள் அல்லது எழுத்துருக்கள், அதாவது இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. அடுத்து ஒவ்வொரு வரிக்கும் அடுத்த வரிக்கும் உள்ள இடைவேளை அப்படின்னு சொல்லக்கூடியது 1.5 அப்படின்றது நம்ம நார்மலாக புக்கில் வைக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றத அந்த நகல் திருத்தம் அப்படின்றது. ஸோ இறுதியாக வரக்கூடியது வடிவமைப்பு திருத்தம், ஃபார்மட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஃபார்மட் அப்படின்றது ஒரு புக்கு ஃபார்மட்டில் அல்லது புக் ஃபார்மட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரதுக்கான ஒரு இறுதி திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கான வடிவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடப்பகுதியில் ஒரு பக்கத்தில் வந்து பாடப்பகுதி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பாடத்தலைப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அதற்கான விளக்கப்படம் அல்லது வந்து மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த பக்கத்தில் வந்து இருக்கும். அப்போ மாணவர்கள் அதை திருப்பி பார்க்கும்போது அவங்களோட அட்டென்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிறதுக்கான இல்லை டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ இது ரெண்டையுமே ஒரே இடத்துல கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மட் பண்ணக்கூடியது வடிவமைப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த வடிவமைப்பில் வந்து கல்வி தொழில்நுட்பவியலாளர்கள், கல்வி நிபுணர்கள், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பகுதியில் வந்து வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது முக்கியமாக இந்த வடிவமைப்பு திருத்தம் ஃபார்மட் ஓவரால் இந்த புக்கு ஃபார்மட்டில் கொண்டு வரக்கூடியது. ஸோ இதில் வந்து 4 வகையான திருத்தங்கள் நம்ம பார்த்தோம். இந்த புக் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இல்லை காகித புக்கில் வந்து நம்ம இருக்கக்கூடியது உரை திருத்தம், மொழி திருத்தம், நகல் திருத்தம், வடிவமைப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஆடியோ மற்றும் வீடியோ வளங்களின் வளர்ச்சி. ஸோ முதலாம் வந்து புக் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அது வந்து காகித புக்காக மட்டும்தான் இருந்துச்சு. பாரம்பரிய கற்றலை பயன்படுத்தக்கூடிய ஹார்ட் காப்பி அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ மற்றும் வீடியோ வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து கற்றல் அனுபவங்களை வந்து மேம்படுத்துவோம். ஸோ அடுத்து வந்து அவங்களுடைய வாழ்க்கை காட்சிகள் நிஜ அமைப்பில் வந்து கொண்டு வரவும் இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா வழிவகை செய்கிறது அப்படின்றத அந்த ஆடியோ மற்றும் வீடியோ வளர்ச்சியின் வழிகள். ஸோ இந்த தொகுதியை எந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த காட்சி கேள்வி ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து வானொலி, தொலைக்காட்சி, டிடிவி சேனல்ஸ், இணைய வானொலி, அடுத்து யூடியூப், பாட்காஸ்ட் மற்றும் சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா போன்ற தளங்களில் ஃபுல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா இதை டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக பயன்படுத்தும் பொழுது சில வரம்புகள், அதாவது சிக்கல்கள் அப்படின்றது எழுவலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பதிப்புரிமை, அதாவது காப்பி ரைட் அப்படின்றது இதில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ காப்பி ரைட் ஃப்ரீ அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய அளவில் இது வந்து இருக்கணும். அடுத்து இந்த ஆடியோ மற்றும் வீடியோ மேம்பாட்டிற்கான ஐசிடி கருவிகளின் வளங்கள். ஸோ தனிப்பட்ட புகைப்படம் ஸ்டுடியோவிலிருந்து வேறுபட்ட பதிவுகள், எடுக்கப்பட்ட திறன்கள், சிறப்பு ஸ்டுடியோ அதில் பயன்படுத்தி இந்த ஆடியோ வீடியோ திறன்கள்லாம் கொண்டு வந்தபோது அதற்கான மென்பொருள் சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா உதாரணத்துக்கு ஓபிஎஸ் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும். ஸோ இது ஃபுல்லாக பயன்படுத்தும் பொழுது அந்த ஆடியோ வீடியோ அந்த வளங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா முழுமை பெறுது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து திரைக்காட்சி ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கணினியிலிருந்தோ இல்லை வந்து மொபைலில் இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மென்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான விளக்கங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து குறிப்பிட்ட படிநிலை சாதனங்கள் அப்படின்றது தேவைக்கேற்ப தகுந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம் எடிட்டிங் பண்ணலாம். இதில் பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள் வந்து பார்த்துட்டோம்னா எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அடுத்து சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ஸோ இதன் மூலமாக அல்லது யூடியூப்பில் பதிவேற்றம் செய்தால் ஸோ ஸ்க்ரீன் கார்டு விரிவாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய சில சாஃப்ட்வேர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. குவிக் டைம் பிளேயர், A to Z ஸ்க்ரீன் ரெக்கார்ட். ஸோ இது மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்றது நம்ம கொண்டு வரலாம். அடுத்து வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆடியோ வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இமெயில், அடுத்து வந்து சமூக ஊடகங்கள்,
ஸோ கற்றல் தூரங்கள் மூலமா இந்த வீடியோ கோப்புகள் மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா பகிரப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது தான் நம்ம ஃபுல்லாமே போயிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா மாணவர்கள் அந்த வீடியோவை என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடியாக பார்க்கலாம். இல்லை ஸ்ட்ரீமிங்கில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிகழ்வு நேரத்திலையும் பார்க்கலாம், இல்லது பிற நேரத்திலையும் கூட பார்க்கறதுக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது வழிவகை செய்கிறது அப்படின்றதான் இதில் பார்க்குறோம். இதில் முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது வந்து கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம், ஓகே, ஃபேஸ்புக், யூடியூப் லைவ். ஸோ இப்போ நம்ம பாடத்தொகுப்பை வந்து யூடியூப் லைவ்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றதுல கொண்டு வரோம். ஸோ இது மூலமா இந்த விரிவுரை இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா ஸ்ட்ரீம் யார்ட்ஸ், ஓபிஎஸ், ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு வரலாம். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது காணொலி தொகுப்பகம், வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கை பொறுத்தளவுக்கு பாடப்பகுதியை வந்து நம்ம கற்பித்த பின்னாடி அதற்கான சரியான நிலைகள் எந்தெந்த பகுதியெல்லாம் தேவை, மிக முக்கியமானது அப்படின்றத ஃபுல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா தேவையானது எடுத்துக்கொண்டு மீதி இருக்கிறத ஃபுல்லாத்தையுமே அந்த பாடப்பொருள், அதாவது பாடப்பொருளுக்கு தேவையில்லாத ஃபுல்லாமே நீக்கிட்டோம் அப்படின்னம்னா இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மாணவர்களுக்கு ஈஸியாக வந்து ஷேர் பண்ணலாம். இதற்கு மூலமாக வந்து அந்த வீடியோவோட வெயிட், அதாவது இத்தனை எம்பி இருக்குது, ஜிபி இருக்குது அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னம்னா குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது அப்படின்றது அந்த வீடியோ எடிட்டிங்கில் வருது. அடுத்து ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம் லைக் அதே மாதிரி தான். ஸோ ஆடியோ ப்ரோக்ராம், ஸோ குறைந்த அலைவரிசையில் நுகர்வுகள், ஸோ ஃப்ரீக்வன்சி எஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஸோ அவங்களுக்கு தேவைக்காக இந்த கற்பவரின் வசதிகள் தங்கள் தேவைக்காக கேட்க அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கற்றலை நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்றதான் இந்த ஆடியோ வீடியோ பதிவு எடிட்டிங்கில் வரக்கூடியது. ஸோ இது இதன் மூலமாக பயன்படுத்தலாம் அப்படின்னம்னா கணினி, ஸ்மார்ட் ஃபோன், ஸோ இது மூலமாக இந்த ரெக்கார்டட் வீடியோ, ஸோ இது மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். இதில் பொறுத்தளவுக்கு இந்த உரிமை கட்டணம் அப்படின்றது, பதிவு கட்டணம் அப்படின்றது இல்லாமலும் என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய இது ஒரு ஓப்பன் ரிசோர்சஸ், ஓப்பன் டெக்னாலஜி, திறந்த மூல கருவிகள் அப்படின்றது இந்த இடத்துல வரும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வலைவொலி பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்கள் சாதனத்திலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோ தொடர்புகள் ஒரு எபிசோடாகவும் இல்லை ஒரு அத்தியாயமாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சில மென்பொருட்கள் நம்ம இப்போ இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்து இதன் மூலமாக கற்பவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம் அப்படின்னா பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ பொதுவாக வந்து இந்த 11வது அலகில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அந்த தயாரிக்கப்படக்கூடிய படிநிலைகள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். அந்த தயாரிப்பில் ஏற்படக்கூடிய திருத்தங்கள் அப்படின்றது பார்த்தோம். மொழி திருத்தம், அடுத்து வந்து ஃபார்மட் வடிவமைப்பு திருத்தம், அடுத்து வந்து இலக்கண திருத்தம் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாமே கற்பவர்கள் வந்து ஒரு முழுமையாக இந்த கற்றலில் ஈடுபட இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா வழிவகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்த ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது உருவாக்கக்கூடிய அந்த மென்பொருட்கள், பயன்படுத்தக்கூடிய மென்பொருட்கள் என்னென்ன இருக்கு, ஆப்ஸ், செயலிகள், அடுத்து வந்து ஐசிடி கருவிகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்றது இந்த தொகுப்புரையில நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த தொகுதி 3ல் இறுதியான பாட அலகு 12 அப்படின்றது டெலிவரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கற்பித்தலை வழங்குதல் அப்படின்றது இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு யாருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு 2வது அலகில் வந்து பார்க்கும்போது எவ்வாறு அதை வந்து உருவாக்க வேண்டும் அந்த கற்றலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கற்றல் வழங்கலை. 3வது கற்பித்தலை எவ்வாறு வழங்குதல். ஸோ அந்த கற்பித்தலை வழங்கக்கூடிய அந்த பாடப்பொருள் உள்ளடக்கங்களை பொறுத்தளவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது நம்மளுடைய அரசாங்கத்தில் பயன்படுத்தக்கூடிய ஸ்வயம், அடுத்து வந்து மோக், MOOC அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆன்லைன் கற்றல், மின் கற்றல், மொபைல் லேர்னிங்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வளர்ந்து வரும் அந்த டெக்னாலஜி போக்குகள், தொழில்நுட்பங்களில் இந்த முறைகள்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாசி ஓப்பன் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து வந்து ஸ்வயம் கோர்சஸ், ஸோ இது மூலமாக மாணவர்களுக்கு கிரெடிட்ஸ் அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்குறோம். ஸோ இதோட கருத்துக்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த கல்வி திட்டங்கள், இந்த பிளானிங் வெவ்வேறு வழிகளில் வழங்கப்படுகிறது. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா இந்த பாரம்பரிய கற்றல் அப்படின்ற ஒன்று மாத்திரம் தான் இருந்துச்சு. அது ஆசிரியர், மாணவர்கள் அப்படின்றது நேரடியாக அந்த வகுப்பிற்கு போக வேண்டும். அந்த வகுப்பிற்கு போய் அவங்க வந்து ஒரு ரியல் கிளாஸ் ரூமில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாமே நடக்கும். ஸோ இப்போ வந்து வெவ்வேறு வழிகள் அப்படின்னு சொல்லும் போது தான் நேருக்கு நேர், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் நடக்குது. அடுத்து வந்து ஆன்லைன் அப்படின்றதும் லேர்னிங், அதாவது ஓடிஎல் ப்ரோக்ராம்ஸ்லேயும் நடக்குது. அடுத்து வந்து கலப்பு முறைகள், பிளெண்டட் லேர்னிங் அப்படின்றதும் இந்த இடத்துல நடக்குது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஸோ இது மூலமாக இந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக நடக்கும்போது மாணவருடைய சுய கற்றல் அப்படின்றதும் இந்த இடத்துல உள்ளடக்கியது அப்படின்றதான் இங்கே வருது. அடுத்து வந்து ஆன்லைன் நிரல்கள், முற்றிலும் மெய்நிகர், விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரோம். ஸோ பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்புகள் நேருக்கு நேர் வகுப்பு, ஃபேஸ் டு ஃபேஸ் வகுப்பு, அடுத்து வந்து ஆன்லைன் வகுப்புகள், இன்ட்ராக்டிவ்
கிளாஸஸ், நெக்ஸ்ட் வந்து பிளெண்டட் லேர்னிங், கலப்பு முறை கற்றல். ஸோ இது ஃபுல்லாமே அடுத்து விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்றது ஃபுல்லாக விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்றதும் இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இந்த விருப்பங்கள் வெவ்வேறு கற்றல் தேவைகள் வெவ்வேறு நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. இதான் மிக முக்கியமானது. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ரியல் கிளாஸ் ரூம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட நேரம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதி, ஒரு பாட வேலை அப்படின்றது வந்து இருக்கும். இங்கே பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடியது. இப்போ ஆன்லைன் லேர்னிங் நம்ம இந்த டயத்தில் தான் பார்க்கணும், இந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படின்ற எந்த கண்டிப்பும் கிடையாது. மாணவர்கள் கற்பவர்கள் தங்களுடைய சொந்த நேரங்கள், சொந்த விருப்பங்களை தகுந்த மாதிரி ஸோ 24 மணி நேரமும் 7 நாட்களும் அதை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதான். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியவங்க பார்த்தோம்னா நேருக்கு நேர் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்றது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கற்பவர்களுக்கான தொடர்புகள். ஸோ நேரடியான ஒரு பாரம்பரிய முறை. ஸோ இது மூலமா ஆசிரியர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடியாக ஒரு வழிமுறை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன செய்யணும்னு கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து இந்த கல்விகள் மற்றும் வகுப்பறை செயல்பாடுகள் ஓகேவா. ஸோ கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா முழுமையாக இருக்கும். ஸோ இந்த அணுகுமுறையை பொறுத்தளவுக்கு உயர் கல்வி நேரங்கள், கல்வி திட்டங்கள் அதற்கான முதல் முறையாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ மேக்ஸிமம் 90% நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நேருக்கு நேர் கற்றல், ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங், லைக் ஸ்கூலிங்காக இருக்கட்டும், பள்ளி வகுப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நேருக்கு நேர் கற்றல் அப்படின்றதான் நம்ம பாரம்பரியமாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடியதுதான் திறந்த மற்றும் தொலைதூர கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங், ஓடிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு நெகிழ்வான கல்வி, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எஜுகேஷன் மெத்தட்ஸ். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னம்னா இந்த டைம் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு நேரம், பாட வேலை, ஒரு பாடத்தொகுப்பு அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது இதில் வந்து கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்கள் அப்படின்றது ஒரே நேரத்திலேயோ இல்லை ஒரே இடத்துலையோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த கற்பித்தல் செயல்பாடு அப்படின்னா வெவ்வேறு இடத்துலையோ வெவ்வேறு நேரங்கள்லையோ என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கும்போது மாணவர்கள் தங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய விருப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து பார்த்துக்கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நெகிழ்வுத்தன்மை உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா சுய கற்றல் ஓகேவா. செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ஆடியோ வீடியோ ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தி மாணவர்கள் என்ன செய்யலாம் சுயமாக வந்து கற்றுக்கொள்ள இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா வழிவகுக்கிறது. அது ஓடிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய பல்கலைக்கழகம் இக்னோ போன்ற பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓடிஎல் பல்கலைக்கழகம் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் கற்றலில் எளிதாக இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மூலமாக என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா பெறுறாங்க. ஸோ முதல் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்றது பார்த்தோம். அடுத்த திறந்த நிலை கற்றல்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகமே வந்து இந்த ஓடிஎல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து மூணாவது மிக முக்கியமானது ஆன்லைன் கற்றல். ஸோ ஆன்லைன் கற்றல் அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த எஜுகேஷன்ஸ் பிளானிங், கல்வி திட்டங்களை வழங்குவதற்கான ஒரு பிரபலமான முறைகள். ஸோ இந்த ஆன்லைன் லேர்னிங், இணைய கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ இந்த படிப்புகளை சேர்வுகள் மற்றும் இணையத்தை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே படிக்கிறாங்க. ஒரு டைரக்ட் ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் ஆன்லைன் மூலமாக படிக்கிறாங்க. இது தொலைதூர கற்றலின் ஒரு வடிவமாகும். ஸோ முன்னாடி வந்து அஞ்சல் வழி கற்றல் அப்படின்றது இருந்துச்சு. அடுத்து தொலைதூர கற்றல். இப்போ வந்து பார்த்துட்டோம்னா ஆன்லைன் கற்றல், இணைய வழி கற்றல் அப்படின்றது ஒவ்வொன்றும் என்ன ஆகுது அப்படின்னா இன்னோவேட்டிவ் புதுமையான முறைகளை பயன்படுத்தி நம்ம கொண்டு வரோம். ஸோ இதன் மூலமாக வந்து அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைனில் நடைபெறுகிறது. ஸோ இந்த அடுத்த நடவடிக்கைகளும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கற்றல், கற்பித்தல், மதிப்பிடுதல், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஒப்படைப்புகளை சமர்ப்பித்தல் அப்படின்றது ஃபுல்லாமே எல்லாமே வந்து ஆன்லைனில் நடக்கக்கூடியது. அசைன்மெண்ட் சப்மிஷன்ல இருந்து எல்லாமே வந்து த்ரூ ஆன்லைன் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த தகவல் தொடர்புகள் நிறைந்த கற்றல் மற்றும் ஆடியோ வீடியோ. ஸோ இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ, காட்சி கேள்வி, அடுத்து வந்து பாடங்கள், அடுத்து மின் உரைகள், இ புக்ஸ், அடுத்து வந்து திறந்த கல்வி வளங்கள் அதாவது ஓஇஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னா நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு முதலில் நம்ம சொன்ன மாதிரி ஸ்வயம் அப்படின்ற இயங்குதல் பலவர்களாக எல்லா காலேஜஸ்லையுமே எல்லாருமே வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஸோ முழுமையான ஆன்லைன் திட்டங்களை இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஸ்வயம் அப்படின்றது நமக்கு வந்து வழங்குது. ஸோ இந்த ஆன்லைன் கற்றலை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மாணவர்கள் ஆசிரியர் வகுப்பறையில் கணினியை பயன்படுத்தி ஆன்லைன் கற்கும்போது கலப்பு கற்றல் அப்படின்றது ஆகும். ஸோ மாணவர்கள் ஆசிரியர் வகுப்பறையிலும் ஸோ இந்த ஆன்லைன் கற்றலை வகுப்பறையிலும் கட்டும் போது இது ஒரு கலப்பு கற்றல், பிளெண்டட் லேர்னிங் அப்படின்ற முறையில் வரும். சில பாடங்களை பொறுத்தளவுக்கு நேரடியாக கற்பிக்கலாம், சில பாடங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா கற்பிக்கலாம். ஸோ இந்தியாவில் மாணவர்கள் தங்களின் வழக்கமான வகுப்புகளுடன் ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் படிப்புகளை மேற்கொள்வதன் மூலம் கிரெடிட்டை பெறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இப்போ ஒரு பல்கலைக்கழகத்திலையோ இல்லை ஒரு கல்லூரியிலோ படிக்கிறோம் அப்படின்னம்னா அந்த பருவத் தேர்வு இல்லை பருவ தேர்வுகள் நடக்கும்போது அதோட சேர்ந்து இப்போ ஸ்வயம் அப்படின்ற ஒரு கோர்ஸை என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ ஆன்லைன் கற்றல் அப்படின்னு சொல்லும்போது இது மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா மாணவர்கள் தங்களுக்கான கிரெடிட்ஸை பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வருது. இப்போ ஒரு பாடம் நம்ம படிக்கிறோமோ இதன் மூலமா 4 மதிப்புகள் நம்ம பெறலாம்,
ஸோ அப்போ சுயம் மூலமாக ஒரு 4 மதிப்புகள் என்ன செய்யலாம் அப்படின்னா பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா பிளெண்டட் லேர்னிங் கலப்பு கற்றல் அப்படின்றது மாணவர்கள் அதிக தேர்வுகளே அனுமதிக்குது. ஸோ இது மூலமாக கற்றலை வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போகுது. வெறும் வந்து வகுப்பறை கற்றல் மாத்திரம் இல்லாமல் கணினி கற்றல் ஆன்லைன் கற்றலும் என்ன செய்யுது அப்படின்னா இதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொண்டு வரோம் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்து கற்பித்தலில் வளர்ந்து வரும் போக்குகள். ஸோ இந்த கற்பித்தல் ஓகே இந்த லேர்னிங் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் அப்படின்றதும் இந்த இடத்துல வருது. சக மற்றும் குழு கற்றல். ஸோ மாணவர்கள் குழுக்களாக மொத்தமாக என்ன செய்வோம் டீம் டீச்சிங் அப்படின்னு டீம் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தோழர்கள் சேர்ந்து கற்றுக்கொள்வதால் ஒருவருக்கு என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு நாலேஜ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஸோ இந்த குழு கற்றல் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து கூட்டுறவு கற்றல் கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது எல்லாத்தையுமே வரக்கூடியது. மாணவர்கள் திட்டப்பணிகள் மற்றும் பணிகளை ஒரு குழுவாக செய்யும்போது ஒருவருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா லேர்னிங் கத்துக்கிறாங்க. இது ஒரு குழு பணித்திறன், அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறனை, அதாவது இந்த ஸ்கில்லை வந்து என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்குறது இது வந்து வழிவகை செய்கிறது. அடுத்து சில பாடங்கள்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா களப்பயணம் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ மாணவர்கள் கேட்பதற்கு பயலாக அதாவது ஒரு லெக்சர் மெத்தட் கொடுப்பதற்கு பதிலாக டைரக்டா ஃபீல்டு விசிட், ஃபீல்டு ட்ரிப், ஐவி அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது மாணவர்கள் நிகழ் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டா பார்க்கும்போது அவங்களுக்கான கற்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்றது அதிகமாகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து மின் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது கணினி மற்றும் இணையத்தை பயன்படுத்தி ஆன்லைனில் கற்றக்கூடிய ஒரு கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மாணவர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கான ரிசோர்சஸ் வளங்களை வந்து என்ன செய்யணும் ஆதரிக்கலாம். அடுத்து வந்து மெய்நிகர் வகுப்புகள் விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்றது டைரக்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னா கலந்து கொள்ள முடியும். அடுத்து இது ஃபுல்லாமே ஆன்லைன்லேயே இந்த படிகளை ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து ஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு ஊராடும் பலகை, அதாவது வந்து இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு. அடுத்து வந்து வீடியோக்கள் காட்சிகள் மற்றும் ஆன்லைன் செயல்பாடுகள், ஸோ ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆசிரியர் இந்த எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்தோம். இப்போ ஒரு நார்மலான ஒரு பாரம்பரிய வகுப்பறையில என்ன செய்யறோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டை வந்து எல்லா வகுப்பறையிலும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டில் டைரெக்டாக ஒரு சில வீடியோக்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ளே பண்ணி மாணவர்களுடைய கற்கள் திறனை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அதிகரிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்றல் வேறுபாடுகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊடகத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது ஆசிரியர் வந்து தேர்வு செய்ய வேண்டியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா OER அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ திறந்த கல்விக்கான ஆதாரங்கள். ஸோ OER ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வித்தவுட் காப்பி ரைட் இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது எந்த ஒரு பதிப்புரிமை அப்படின்றது பெற தேவையில்லை. ஸோ இதுக்கான பாட புத்தகங்கள் வீடியோக்கள் ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கும். இது இலவச கற்றல் பொருட்கள், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த பதிப்புரையோ இல்லை வந்து ஒரு நம்ம வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியோ பண்ண தேவையில்லை. ஸோ இலவச கற்றல் பொருட்கள் அப்படின்றது ஃபுல்லாமே இருக்குது. ஸோ இது மூலமாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் வந்து கற்றுக்கொள்ள நிறைய ஆதாரங்களை வழங்குகிறது. ஸோ ஒரு பாரம்பரிய வகுப்பறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒரே ஒரு புக்கு மாத்திரம் தான் இருக்கும். இல்லை அதற்கான கைடு மாத்திரம் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாடப்பகுதியை நம்ம வந்து படிக்கிறோம், ஒரு 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதற்கான அரசு வழங்கிய அந்த புத்தகமும் ஸோ நம்ம தனியாக கிடைக்கக்கூடிய அந்த கைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்ஸ் அது மாத்திரம் தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதற்கு சம்மந்த மாதிரி நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது இன்ஃபினிட்டிவ் தான் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு. ஸோ அதுவுமே வந்து திறந்த கல்வி ஆதாரங்களை அதிகமாக இருக்கிறது. ஸோ ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்றது இலவசமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலையும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கற்றல் வளங்கள் அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நேருக்கு நேர் கற்றலின் கற்பித்தல் வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங் அப்படின்றது. இதை பொறுத்தளவுக்கு மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவரி மோட் அப்படின்றது. ஸோ இதற்கான முக்கியமான இந்த கற்பித்தல் மாதிரி அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டைரக்ட் டீச்சிங், அதாவது நேரடி கற்பித்தல் அப்படின்றது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஒருவருக்கொருவர் நேரடியாக கற்பித்தல் அப்படின்றது எல்லாமே வரும். ஸோ இது அதர் மெத்தட் ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஒப்படைப்பு, அடுத்து வந்து ப்ராஜெக்ட், அடுத்து வந்து குழு கற்றல் கூட்டுறவு கற்றல் அப்படின்றத எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து ஐசிடி இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வருது. அசஸ்மெண்ட் யூசிங் த மல்டிபிள் மாடல்ஸ் அப்படின்றது இந்த நேருக்கு நேர் கற்றல் மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து ஓடிஎல்லில் கற்பித்தல். ஓகேவா? ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்றதா லேர்னிங் மாடல்ஸை பொறுத்தளவுக்கு ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ எஸ்எம்எஸ் நம்ம SLMS அப்படின்றத நம்ம பார்த்தோம். செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் சுயமாக கற்றலுக்கு இதில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கவுன்சிலிங் இன்ட்ராக்ஷன் இருக்குது.
ஒர்க் ஷாப்பு, ப்ராக்டிகல்ஸ் இது ஃபுல்லாமே நம்ம பண்ணக்கூடியது. நம்ம இக்னோலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அடுத்து வந்து இந்த ப்ராக்டிகல் செஷன், செய்முறை தேர்வுகள் அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஸோ இன்ட்ராக்ஷன் த்ரூ ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் இப்போ நம்ம நடத்திட்டு இருக்க மாதிரி. அடுத்தது வந்து வழங்கக்கூடிய வளங்கள் OER அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இ லேர்னிங், சோசியல் மீடியா டூல்ஸ். சோசியல் மீடியா டூல்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் LMS. ஸோ அடுத்து வந்து அசைன்மெண்ட், அடுத்து வந்து டெர்மினல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது அந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் வரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து ஆன்லைன் கற்றல். ஸோ லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு அதோட ஃபார்மேட்ஸ் வந்து டெலிவரி லேர்னிங் மெட்டீரியல்ஸ், அதாவது SMS த்ரூ ஆன்லைன். ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஹார்ட் காப்பி என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்லைன் கற்றலை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா சாஃப்ட் காப்பீஸ் மாத்திரம் தான். ஓகேவா? ஸோ ஆன்லைன் டூல்ஸ், ஸோ நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி OER, ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ். அடுத்து வந்து இந்த ஆடியோ, வீடியோ, டிஸ்கஷன் ஃபார்ம், இன்ட்ராக்ஷன், யூஸ் த மல்டிபிள் மீடியாஸ். மல்டிபிள் மீடியாஸ் அப்படின்னு சொல்லும்போது காட்சி, கேள்வி, கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து மதிப்பிடுதல், அது இதுலேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஃபீட்பேக். ஓகேவா? ஸோ அதற்கான மீடியாஸ் என்ன பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வலுவூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது ஃபுல்லாமே இதில் வரக்கூடியதான். ஸோ இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது MOOC அப்படின்னு சொல்லக்கூடியது, MOOC அப்படின்னு சொல்லக்கூடியது, மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றது அதோட சுருக்கம் தான் MOOC அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து என்ன நம்ம வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். ஸோ மாசிவ் அதாவது வந்து பெரியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா இடங்களிலிருந்து நிறைய மாணவர்களை ஏற்கலாம், பலர் சேர்ந்து கொண்டு கற்கலாம். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இல்லாது வந்து ஒரு கல்லூரி, ஒரு வகுப்பு இருக்குது அப்படின்னா 25 மாணவர்கள், 40 மாணவர்கள், இந்த பாடப்பகுதிக்கு இந்த கோர்ஸுக்கு வந்து 50 மாணவர்கள் தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு, மாசிவ் MOOCஸை பொறுத்தளவுக்கு, ஸோ எந்த மாணவர்களும் எந்த இடத்துலையும் எந்த டயத்துலையும் வேணாலும் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது அதோட வந்து திறந்த கற்க விருப்பம் மாணவர்கள் எவருக்கும் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கோர்ஸில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அந்த மாணவருடைய விருப்பம், கற்பவருடைய விருப்பம் தான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்று. ஸோ அந்த விருப்பத்தின் படியில் என்ன செய்யலாம் அப்படின்னா இதற்கான ஜாயின் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி அப்படின்றது மிக மிக முக்கியம் அப்படின்றது இங்கே கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு முன்னாடி வந்து ஒரு நிபந்தனை அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஒரு கிரிட்டீரியாஸ் அப்படின்றது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அடுத்து ஆன்லைன் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் அப்படின்ற வார்த்தைக்கு நேரடி அப்படின்றதுக்கு வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா இணையத்தில் நடக்கும். ஸோ அவங்களுடைய கற்பவருடைய கைபேசி அல்லது தொலைபேசி, கணினி அப்படின்றத பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதான் இங்கே கொண்டு வரோம். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது மொபைல் கற்றலின் அறிவுறுத்தல் வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மொபைல் மூலமாக நம்ம கற்பிக்கும் போது என்னென்ன இருக்குது அப்படின்னா கற்றுக்கொள்வது மிக மிக எளிது. ஸோ மொபைலை பொறுத்தளவுக்கு எங்கே வேணுமானாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இது பயன்படுத்தலாம். அடுத்து வந்து இதோடைய ஈடுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனு, வீடியோஸ் இது மூலமாக வந்து கற்கும்போது மாணவருடைய ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரீ டயத்தில் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஒன்றாக வேலை செய்து, அதாவது மொபைல் கற்றல் பயன்பாடுகளை பயன்படுத்தி நீங்கள் மற்ற கற்பவர்களுடன் ஒத்துழைக்கலாம் மற்றும் யோசனைகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது ஒரு கூகுள் மீட்டில் வந்து ஒன்றாக கற்கக்கூடிய ஒரு மாணவருடைய ஒரு வகுப்பறை அப்படின்றது ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் நடத்தும் போது அந்த மாணவருடைய கருத்துக்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா இந்த இடத்துல சேர்ந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்து வந்து கற்றல் வந்து மிக மிக எளிமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தகவலை சிறிய எளிதாக புரிந்து கொள்ளும் துண்டுகளாக வழங்கப்படுகிறது. சின்ன சின்ன மாடல்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கற்பிக்கக்கூடிய இல்லை கற்றலில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து கொண்டு வராங்க. அடுத்து மிக முக்கியமான ஒன்று ஏராளமான ஆதாரங்கள், அதாவது வந்து வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கோர்ஸுக்கு இந்த புத்தகம் தான், இந்த ஒரு புத்தகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மின்னணு புத்தகங்கள், லேர்னிங், அதாவது புக்ஸ், அடுத்து வந்து வீடியோஸ், அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் போன்றதில் வந்து ஏகப்பட்டது நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதில் ஃபுல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். மாணவர்கள் கற்பவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம், இல்லை எந்த புத்தகத்தில் படிக்கும்போது அவங்களுக்கான புரிதல் வந்து அதிகரிக்கிறது அப்படின்றத அந்த கற்பவர்களை என்ன செய்யலாம் அப்படின்னா மேம்படுத்தலாம் அப்படின்றது மிக மிக முக்கியம். அடுத்து இந்த மொபைல் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மொபைல் லேர்னிங் அப்படின்னா பணத்தை சேமிக்கிறது அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நேரடி வகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கான வகுப்பறை கட்டணம், அடுத்து வந்து போக்குவரத்து கட்டணம், இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிக மிக அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு அந்த இது எதுவுமே வராது. ஸோ மொபைல் கட்டணத்தை பொறுத்தளவுக்கு மிக மிக வந்து அது வந்து இலவசமாக தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வயம் கோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு எந்த ஃபீஸுமே வந்து கிடையாது.
ஸோ அதே மாதிரி தான் மோக் ஸ்கோர்ஸும் வரக்கூடியது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டியூஷன் ஃபீஸு வேறு எந்த ஃபீஸுமே இதில் கிடையாது. ஸோ அதற்கான செலவு வந்து மிக மிக குறைவானது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இந்த மொபைல் கற்றல் அப்படின்றது மாணவர்களுக்கான புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது மிக அதிகரிக்குது. ஸோ அதற்கான செலவுகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொண்டு வரோம். ஸோ அடுத்து அலகு 12ஓட தொகுப்புரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இந்த கல்வி திட்டங்களை மாணவர்கள் ஆசிரியர்கள் எந்தெந்த வழிமுறைகள் வழங்குகிறார்கள் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதில் வழிமுறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நேரடி கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓடிஎல் ஃபார்மேட்டில் கற்றுக்கிட்டோம். அடுத்து வந்து ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தோம். அடுத்து பிளெண்டட் லேர்னிங் அப்படின்றதும் பார்த்தோம். கலப்பு முறையில் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது மூலமாக மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெவ்வேறு பாதையிலேருந்து இந்த கற்றலை வந்து மேற்கொள்கிறார்கள். வெவ்வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் கற்கிறார்கள். ஸோ முந்தைய காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு பாடப்பொருள் இல்லைன்னா ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதற்கான நேரடி கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் ரூம்ஸ் அந்த காலேஜஸ் அந்த கோர்ஸ் இத்தனை தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த ஸ்வயம் மோசிவ் மோக் இந்த மாதிரி கோர்சஸ் வரும்போது நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து கலந்து கொள்ளுறாங்க. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஐசிடி இணைய வழி கற்றல் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ அடுத்து மாணவர்களுக்கான கற்பிக்கும் விதிமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் போன்றவை முறைகளை பயன்படுத்துகிறார்கள். ஸோ என்னென்ன முறைகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆடியோ வீடியோ முறைகள், அடுத்து வந்து புக்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து வந்து நேருக்கு நேர் கற்றலில் ஆசிரியர் மாணவர்களுக்கான நேரடியாக பேசி பல்வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்போ வந்து இருக்கக்கூடிய பாரம்பரிய வகுப்பறைகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ கரும்பலகை, அப்புறம் வந்து ஆசிரியர், மாணவர்கள், புத்தகம் அப்படின்ற ஒரு 4 மாத்திரம் தான் இருந்தக்கூடிய காலகட்டங்கள் மாறி இப்போ இருக்க வகுப்பறையில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டில் ஆரம்பிச்சு ஸோ ப்ரொஜெக்டர், அடுத்து வந்து வீடியோ கிளாஸ் ரூம்ஸ், ஆன்லைன் லேர்னிங், மொபைல் லேர்னிங் எல்லாமே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம வந்து கொண்டு வர ஆரம்பிச்சோம். இது மூலமாக மாணவருடைய கற்றல் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்குது. ஸோ கற்றலோட புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்றது மிகவும் அதிகரிக்குது அப்படின்றத இங்கே கொண்டு வரோம். ஸோ உதாரணமாக நம்ம ஒரு பாரம்பரிய வகுப்பறை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஒரு வரலாறு கற்பித்தல் ஒரு நிகழ்ச்சி ஒரு பாடப்பகுதி நம்ம வந்து தாஜ்மஹால் அப்படின்றத பற்றி ஒரு இதை நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதற்கான படங்களை மாத்திரம் தான் காமிக்க முடியும். அதுவுமே வந்து 2Dயில் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் இதே இது நம்ம ஒரு இணைய வழி கற்றல் அப்படின்றத பயன்படுத்தி ப்ரொஜெக்டர்ஸ், இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இப்போ வந்து இந்த விர்ச்சுவல் டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அதெல்லாம் பயன்படுத்தி அந்த தாஜ்மஹாலை வந்து டைரெக்டாக நம்ம விசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதாவது சிமுலேஷனில் பயன்படுத்தி விசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும்போது அதற்கான கற்றல் அனுபவம் அப்படின்றது மிக மிக அதிகரிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மாசிவ் ஓப்பன் லேர்னிங் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து கலப்பு முறை கற்றல், அடுத்து வந்து மின் கற்றல், இணைய கற்றல் அப்படின்றது இங்கே பார்த்தோம். ஸோ மொபைல் கற்றல் அதாவது மொபைல் லேர்னிங் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இந்த மொபைல் லேர்னிங்கை பொறுத்தளவுக்கு அது கற்பவர்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட இது வந்து இருக்கப்படுகிறது. ஸோ பாரம்பரிய கற்றல் வகுப்பறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கான நேரம் அப்படின்றது மிக மிக முக்கியம். அடுத்து வந்து பாட வேலை, அடுத்து வந்து பாட தொகுப்பு. ஸோ மாணவர்கள் வந்து இன்றைக்கு பிடித்த வகுப்புகள் இது அப்படின்றத அவங்களால சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதற்கான பாட தொகுப்பில் என்ன இருக்கோ இல்லை இந்த டைம் டேபிள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் இருக்கக்கூடியது. பட் இந்த ஆன்லைன் லேர்னிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மாணவர்கள் இந்த பாடப்பகுதி பிடிக்கல அப்படின்னா அவர் வந்து அடுத்த பாடப்பகுதியை படிக்கக்கூடிய ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய வகையிலும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து கற்பவருடைய ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துறது தான் மிக முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களை கற்பிது மற்றும் கற்றல் செயல்பாட்டு மாணவர்களை ஈடுபடுத்துவது பல்வேறு வழிமுறைகளை இந்த ஆராய்கிறது. ஸோ என்னென்ன இந்த மாணவர்கள் கற்றல் செயல்பாட்டில் நம்ம ஈடுபடுத்தலாம் அப்படின்றதும் இந்த பாடத்தொகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ பொதுவாக இந்த 3 அலகுகளில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அலகு 10 மற்றும் 11 பொறுத்தளவுக்கு ஸோ அலகு 10 பொறுத்தளவுக்கு இந்த எப்படி நம்ம இந்த பாடப்பகுதியை வந்து உருவாக்க வேண்டும், ஸோ மாணவர்களுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது ஃபுல்லாமே பார்த்தோம். அந்த ஊடகத்தினுடைய பங்குகள் என்னென்ன பார்த்தோம். ஸோ ஏடிஐ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து அனாலிசிஸ், டிசைன், அடுத்து வந்து அபிவிருத்தி, நடைமுறைப்படுத்துதல் அப்படின்றது ஃபுல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்து காக்னேவோட படிநிலைகள் அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஊடகத்தோட தேர்வுகள் அப்படின்றது மிக முக்கியம். ஸோ மாணவருடைய அனுபவங்கள் மற்றும் வயது,
ஸோ இதற்கு தகுந்த மாதிரி அந்த ஊடகத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஏற்படுத்தணும். அடுத்து சுயமாக கற்றலுக்கான பாடத்தொகுப்பு அப்படின்றது பார்த்தோம். செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஆசிரியரோட உதவியோடு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கற்றலை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே வந்து சுயமாக கற்றல் தொகுப்பு ஆப் செயலியை பயன்படுத்தி நமக்கான இந்த கற்றலை வந்து வடிவமைக்கக்கூடியது. ஸோ இதன் மூலமா மாணவர்கள் வந்து அவங்களுடைய விருப்பப்படக்கூடிய நேரத்திலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கற்றலையுடைய இதை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றதான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து அழகு 11 பொறுத்தளவுக்கு இந்த பாடப்பொருளை எவ்வாறு வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ காகிதத்திலான பாடப்பொருள்ல இருந்து அதற்கான திருத்தங்கள், மின் உரைகள், மின் பக்கங்கள் அப்படின்றத ஃபுல்லாமே பார்த்தோம். இதுல முக்கியமா வந்து ஒரு 4 வகை திருத்தங்கள் பார்த்தோம். உரையை திருத்துதல், அதுல கூடிய பிழைகளை ஏற்படுத்தக்கூடியதை சரி செய்யக்கூடியது. அடுத்து வந்து மொழி திருத்தம் அப்படின்றத ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ இது மூலமா இந்த ஐசிடி எவ்வாறு மாணவர்களுடைய கற்றலை வந்து மேம்படுத்துகிறது அப்படின்றது மிகவும் அப்படின்றது எவ்வாறு மேம்பாடு அடைகிறது. ஸோ கற்றல் வந்து எவ்வாறு புதுமையான முறைகளில் வந்து அடைஞ்சிருக்கு. இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் வகுப்பறையில் மாத்திரம் இருக்கக்கூடிய 4 சுவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டீச்சிங் லேர்னிங் அப்படின்றது கற்றல் கற்பித்தல் செயல்பாடு அப்படின்றது இன்று வந்து வித்தவுட் வால்ஸ் எந்த ஒரு தடைகளும் எல்லைகளும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இணைய வகை கற்றல் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுகிறது இந்த கல்வித்துறையில. ஸோ இது மூலமா மாணவருடைய கற்றல் அனுபவங்கள் அப்படின்றது அதிகரிக்கிறது. ஸோ அவங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்றது மிக மிக அதிகரிக்குது. ஸோ இது வந்து ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் இந்த ஐசிடி அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்று இருக்கிற சூழ்நிலையில உள்ளடக்கிய ஒரு பாடப்பகுதியா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கொண்டு வந்துட்டோம். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கக்கூடியதுல இதான் வந்து முக்கியமான கருத்து. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பறையில் கண்டிப்போம். நன்றி.